கதைச்சப்பா எல்லாத்தையும் கதைச்சு பார்த்தோம். ஒருத்தன்ட்டு இருந்து ஒரு முடிவு மாதிரி இது இல்ல. கடைசியா கொழும்புக்கு பேசிருக்க அவனு கொஞ்சம் போருங்க. ஒரு நாள் உள்ளுக்கு வச்சு தான் பண்ண குப்பை போட்டா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வைப்பானு புடுவித்தா அது. சரி, நீங்க எத்தனை அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு அரசியல்வாதி எதுக்கு பயன்படுத்தி நம்மட கல்யாணத்தை நடத்துறது கொண்டரே இல்லாதான்? ஏன் இயலாது? எல்லா விடையும் பேசினா அமைச்சருவா மட்டக்களப்புல அமைச்சர் நின்றாலும் ஓஎஸ்சி டக்கண்டு ஓடி வந்து போயிடாதான். எல்லாரும் அங்க நிக்கானு. மாமா சொன்னாங்க அதை சொல்லுங்க. மராட்டியும் பரவாயில்ல, கல்யாணத்தை நடத்தி முடிங்க. முடிங்கன்னா வாங்க சொல்லிட்டாங்க. என்ன பாஞ்சிட்டு நிக்கிறீங்க? கல்யாணம் எல்லாம் இருக்கட்டும். உங்களோட சம்பளம் வாங்கி கொடுத்தியா? சாப்பாடு வாங்கி கொடுத்தானே அவங்க கேட்காட்டையும் நான் எல்லாம் கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அவர் அந்த சந்தியில விக்கிற பெரிய பெரிய வாழைப்பழம் கேட்டாங்களே. இந்த கதையை பாப்பா பத்தி கேச்சா மரம் நான் பிரச்சனை பண்ணுவேன். அதை கேட்டாங்களே இப்ப அங்க இந்த ஒரு கதைக்கு கொடுங்க. இப்ப மாமா சொல்லிட்டாங்க கல்யாணத்தை நான் இல்லாட்டி நீங்க நடத்துவீங்க, நான் வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னாங்க. நம்ம நடத்துறேன்னு சொன்னாங்களா? கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வச்சு நடத்துவோம். இல்ல 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 அப்படி சொல்லல அவங்க. நாம கேட்டதால இப்படி நடந்து வைத்தோன்னு அவங்க ரொம்ப கவலைப்பட்டு நீங்க மகன் என்ன சொல்றானா அதன் பாட்டி நடத்துவீங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியா? விரும்புறாரு மகன் எப்படி விரும்புறாரோ அப்படி செய்ய சொல்லிட்டாங்க. நம்மட பாப்பா எப்ப கல்யாணத்தை முடியண்டாரோ நான் இங்க நிக்கப்பட உடுப்பு போய் போடணும். மாப்பிள்ள உடுப்ப போட்டுட்டு நான் ரெடி ஆகல மச்சின. ஏன் ரெடி ஆகுங்க? எப்படி அல்லாட வேலை பாத்தீங்களா? 3 உறப்பு கேட்டாங்க, வாழைப்பழம் கேட்டாங்க, இப்ப களியா திங்காங்க. அல்லாட வேலை கண்ணால பாக்கணும்டாக இப்ப கம்பிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு எண்டிக்கிட்டு திக்காங்க. பார்த்து நடந்துக்கங்க. பாப்பா கல்யாணத்தை நடத்துவோம். பிற்பாடு மணவாளன் மாப்பிள்ளை அவர்களுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பல கூவத்து தான் சரியா? உங்களுக்கும் இருக்கு எல்லாம் இருக்கு. இப்படித்தான் இருக்கணும். வந்து வைக்க கிடக்கணும். நமக்கு முதல் அவசரப்பட்டீங்களே மாப்பிள்ள. நீங்க இது அவசரம் இல்ல அம்பி. எல்லாருக்கும் பாரு என்ன எடுங்க, எடுத்து கொடுங்க. 3 உறப்பு கேட்ட 1 தான் வருது. எடுங்க. என்ன மாப்பிள்ளையை கொடுங்க 5-6. நமக்கு வேணா, நம்ம ராவைக்கு பாப்போம். மாப்பிளோட கூட்டாளி மாதிரி என்ன நம்ம கூட்டாளி மாதிரி இல்ல இல்ல வாணா. நீங்க முட்டை கோப்பில்லையா மருமானுக்கு ராவைக்கா? மச்சான் எல்லாத்தான் இருக்கு இந்த ஜூஸ். என்ன மாப்பிள்ள பாத்தீங்களா எல்லாத்தையும்? கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தா, கூட்டாளி மாதிரி எல்லாரும் வந்தா, எல்லாரையும் சந்திச்சு. உங்களுக்கு ஒன்றும் அது பார்த்தேன் அதையா பாக்குறேன்னு கேக்குற பொண்ணை பாத்தீங்களா? ஓ அவை ஏற்கனவே தெரியும் தானே நமக்கு. எத்தனை ரெண்டலி போல காய்ச்சிருப்பா. யாரு நீங்க? நான் தான் உங்க வாப்பாவை அந்த குப்பை போட்டு பிடிச்சி போலீஸ்ல பிடிச்ச. ஏன் அப்படி வெரி சாரி. எங்களுக்கு இப்ப அதுதான் டியூட்டி. எங்கட மகேந்திர ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு எங்களை இந்த குப்பை போடுறாப்ப எல்லாம் பிடிக்க சொல்லிக்கிறார். அப்ப நான் கொஞ்சம் 2-3 நாள் உங்களை வாப்பா பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஆபீசப்பட்டாரு. நாங்களும் ஒரு ஆபீசர். சரியா? அப்படி உங்களை வாப்பா கட்சி நீங்க சொல்றது சரி. அவரு கொஞ்சம் வாய் கொஞ்சம் கூடத்தான். அந்த வாய்தான் அந்த வாயால தான் நாங்க கொண்டு போக போனது. சரியா? சரி, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வருவாங்க கொஞ்சம் மாப்பிள்ளை சலாத்த கொடுப்போமே. நேரமாகுது. மாப்பிள்ள போகணும்பா உள்ளுக்கோ. பாத்துறீங்களே மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன வேணுமா ஸ்பெஷலா நைட்டுக்கு? ஒரு சந்தோஷம் இல்ல, ஒன்றும் இல்ல. மச்சான் இல்லையே, என்ன செய்ய? எவ்வளவு பெரிய விஷயம். பாப்பா வாராக வந்துட்டீங்களா மச்சான்? வாங்க மச்சான், உள்ளுக்கு வாங்க. கல்யாணத்தை பாக்குறதுக்கு நான் கூட
வந்து வைக்கல பாருங்க. நான் என்ன பாப்பா அங்க எல்லாம் பார்த்தா பாப்பா நான் தான் நீ கட்டாம நான் கனவு கண்டனே. இந்த 3 உறுப்பு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், எல்லாம் அதால வந்த வரது தான். எனக்கு தெரியாத மகனே இந்த குப்பை போட்டா பிடிக்கானு தெரியா. அடிச்சானுகளா பாப்பா? அடிச்சானுகளா? அடிச்சேன்னு நீ தொட்டு பாக்குறியா? அது பாரு. அட நான் அவன் அடிக்க கிடைக்கல. நம்மளோட வயச கேச பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்ன என்ன நான்டா வருவேன். அப்படி விசிக்கிட்டு போட்டு எவடத்தை பாப்பா பட்டிச்சு பலடத்தையும் கட்டுது. நீங்க அந்த தைலத்தை உம்மாட்ட குடுங்கலன். உம்மா பூசி பூசி தாண்டா நான் இப்படி இருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்ப எல்லாம் முந்தி மாதிரி ரோட்ல எல்லாம் குப்பை ஓட்டையெல்லாம் மச்சினா அங்க இங்க ரோட்ல குப்பை. அவரு நல்ல போலீஸ்காரன் வந்து கழிச்சிட்டு இருந்தாரு. இப்ப குப்பை கூட உண்டு. இந்த கஞ்சா இதுகள் எல்லாம் விற்கப்படாதா? 2 இந்த சிந்தாமணி தூள் அது இதுகள் எல்லாம் பாவிக்கப்படாதா? 3 இந்த தேசியம் அதுகள் இதுகள் எல்லாம் அந்த சுலைமான் காக்காட அந்த எந்த காக்காடையும் பாவிக்கலாம். ஒரு காக்காடையும் எந்த காக்காவே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு குப்பை பேக்கு ரோட்டுக்கு ரோட்டு ஜீப்பை நிப்பாட்டி வச்சுட்டு அதுல இல்லங்க. யாரும் இந்த போத பஸ்துகள் இந்த பலாயல் பக்கவானுகள் எல்லாம் பாவிக்காதங்க. இந்த குப்பை பேக்குகளை வீட்டுகளை வைக்காத. அடுத்தது பாப்பா, நீங்க முக்கியமான ஒரு விஷயம், இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களை கொஞ்சம் மதிக்கணும் பாப்பா. நானா நீங்க அவனோட அடிப்படைப்பட போய்க்கீங்க பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. அரசாங்க உத்தியோகத்தை போல இருந்தா கொஞ்சம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்க நமக்காக சேவை செய்யறாங்க. நம்ம கொள்ளும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்கலாமே. சிவில் உடையில இருக்கக்குள்ள நாம கொஞ்சம் அவதானமா இருக்கணும். எனக்கு என்ன தெரியும், இவர் தான் குப்பை பொறுக்கிற ஆளாக்க மாட்டேன். மாமா உங்களுக்கு தெரியுமா, குப்பை கொட்டினா ஒரு நாள் உள்ளுக்கு சட்டத்தை நாம மதிக்கணும். குப்பை கொட்டினா ஒரு நாள் உள்ளுக்கு. கஞ்சா வித்தா 3 மாசம், குடு வித்தா அது நிறைய இப்ப நாம கொள்ளையா கழிச்சிட்டு நிக்காம அடுத்தடுத்து நடக்கிற வேலைகளை பாப்போமே பாப்பா. படுறது எனக்கு விளங்குது, எனக்கு விளங்குது. அடுத்தடுத்து நான் நினைக்கிறேன் இதுகளெல்லாம் ஏன் நடந்துச்சு. நாம அல்லாஹ்வை மிஞ்சி நீங்க நேத்தெல்லாம் கேட்டீங்களே சாமான்கள். நான் கேட்டதான் சாமான எனக்கு தின்ன கிடைக்கல. நீங்க கண்ணால பாக்கணும், அந்த கௌரவத்தை நீங்க எடுக்கணும் எல்லாம் சொன்னீங்க. இனிமேல் யாரும் இப்படி எல்லாம் கதைக்காதங்க, 3 ரூபா கேட்காதங்க, வட்டியில கேட்காத. அதுக்குள்ள ஒரு பாட்டா வாப்பா வாங்கணும் போவோம். ஏண்டா அவசரப்படுறா? பாடுபடுறான்டா, என்ன பாடுபடுறான்டா? மருமகன் மகளோட நின்று போட்டோ எடுக்கேண்டு உங்களை கூப்பிடுறாரு. இந்த கோலத்திலேயா? அது பரவாயில்ல பரவாயில்ல. புறம் போட்டு கோழி வச்சுக்க பாப்பா இந்த கல்யாணத்தண்டி இப்படித்தான் நின்றேன். என்ன செய்வோம் தம்பி, நாம போ இப்ப கல்யாணம் முடிஞ்சு பாருங்க. கல்யாணம் உங்களுக்கு பார்க்க கிடைக்கல. மருமகளை வந்து பாருங்க. நீங்க இப்ப மருமகளை பாருங்க, இது பண்ணுங்க. ஊர்ல உலகத்தில் இருக்கிறார்களும் இப்படியான தேவையில்லாத வீணான பொருட்களை கேட்டு கஷ்டப்பட்டாங்க. கல்யாணம் முடிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க புத்திமதிகள், நல்ல விஷயங்களை நினைங்க. மத்தாக்களை கஷ்டப்பட்டு 3 சாமான் இப்ப வைக்கிற 2 சாமான் 3 சாமான் உறப்பு தேவையில்லையே. சின்னக்கூடிய தேவைகள் நான் சொன்னானே நம்மளோட நிப்பாட்டோடு இனி ஒரு உறப்பு வைக்கிறாங்க. சரி நாம போவோம். வாங்க பாப்பா, கெரியா போ. சும்மா போய் நான் மாட்டினதை அம்மிச்சேன். வாங்க போ உள்ளது